நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள். அதில் 10வது சட்டம். சித்த வித்தையை பெற்றவர்கள் செய்கிற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறு அவரவர்களுக்கு நேரிடுகிற ஆபத்துகளையோ இடையூறுகளையோ கஷ்ட நஷ்டங்களையோ பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம செய்கிற தொழிலில் வந்து கவனம் வேணும். அதில் வந்து ஜீவ இம்சை செய்யக்கூடிய ஒரு தொழில்கள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து எதையாவது வளர்க்குறோம், பிராணிகளை வளர்த்து விற்கிறது, அந்த மாதிரி வேலைகள். அது இந்த கசாப்பு கடையெல்லாம் இருக்கும். அவங்க பிராணிகளை வெட்டி கறி அவங்க வந்து சேல் பண்ணுறது. இந்த மாதிரி ஜீவ இம்சை உண்டாகக்கூடிய அது எந்த வகையான ஜீவ இம்சையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு வந்து அந்த ஆபத்தாக இருக்கக்கூடாது அந்த தொழில். நம்மளுடைய சத்தியத்தினுடைய பாதைக்கு அது வந்து இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக அது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிற அந்த தொழில்கள் நம்ம அனுசரித்து போகலாம். அதில் ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம உபஜீவனத்துக்காக மட்டும்தான் அந்த தொழில் அப்படிங்கிறது ஒன்று செய்கிறோமே தவிர, அந்த பொருட்களை சேர்த்துறதுக்காக, சொத்து சேர்க்கறதுக்காக நம்ம அந்த உபஜீவனத்தை செய்யலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் சின்னதாக ஒரு லாபம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பொதுமக்கள் சம்மதிக்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி, அவங்க இதுதான் நியாயம் அப்படின்னு இந்த உலகத்தில் எந்தெந்த தொழில்களை செஞ்சுருக்காங்களோ அந்த தொழில்களை நம்ம செய்யலாம். போதைப் பொருள் விற்கிறதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலாக தான் இருக்குது. அந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது பொதுமக்கள் நியாயம்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடையாது. அப்படி அவங்க நியாயம்னு எதை சம்மதிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு அனுசரித்து அதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி. ஏன்னா போலீஸ் கேஸு இதெல்லாம் வந்து உண்டாகிற மாதிரியான தொழில்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதனால் நம்மளுடைய தொழில் பற்றி இந்த 10வது அத்தியாயத்தில் அவர் வந்து பேசுகிறாரு. அப்போது நம்மளுடைய தொழில் வந்து எளிமையாக இருந்தாலும் அது நியாயமான ஒரு தொழிலாக இருக்கணும் அப்படிங்கிறத, ஒரு சின்ன லாபத்தில் நம்ம சம்பாதிச்சாலும் அது நியாயமான தொழிலாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. எந்த ஒரு ஜீவிகளுக்கும் இடையூறு உண்டாகக்கூடிய ஒரு தொழிலாக அதை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. இதை இன்றைக்கி சட்ட புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது.